இடைவெளியை தொடர்ந்து மீண்டும் நாங்கள் செவ்வாய்க்கிழமை வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியினுடைய இரண்டாவது சிறப்பு கலந்துரையாடல் பகுதியோடு நாங்கள் இணைந்திருக்கின்றோம். உண்மையிலேயே 100% இந்த கலந்துரையாடல் பகுதியானது சிறப்பு கலந்துரையாடல் பகுதியாகத்தான் அமையவிருக்கின்றது. எங்களுடைய ஊடக பயணத்தில் ஒவ்வொருவரும் பல துறைகளை தெரிவு செய்திருப்பார்கள். இருந்தாலும் கூட ஊடக பயணத்தில் சிகரம் தொட்டவர்கள் சிலரே. அத்தகைய சிகரம் தொட்ட ஒருவரைத்தான் நாங்கள் சந்திக்கவிருக்கின்றோம். உங்களுக்கு தெரிந்திருக்கும் கலாசார அலுவல்கள் திணைக்களம் மற்றும் புத்த சாசன சமய மற்றும் கலாசார அலுவல்கள் அமைச்சின் ஏற்பாட்டில் 39வது கலாபூஷணம் அரச விருது விழா கடந்த 12ஆம் தேதி இடம்பெற்றிருந்தது. இந்த கலாபூஷணம் அரச விருது விழாவில் பல சிரேஷ்ட கலைஞர்களும் விருதினை பெற்றிருந்தார்கள். இந்த விருது விழாவில் விருதினை பெற்ற சிரேஷ்ட ஊடகவியலாளர் ஒருவரைத்தான் நாங்கள் சந்திக்கவிருக்கின்றோம். அவர் யார்? ஓரளவுக்கு நீங்கள் ஊகித்திருப்பீர்கள். இருந்தாலும் கூட அவருக்கான ஒரு பிரத்யேகமான ஒரு சிறிய காணொளி தயாராக இருக்கின்றது. அதனை பார்த்துவிட்டு நிகழ்ச்சியோடு நாங்கள் இணையலாம். காலம் ஏற்படுத்திய தொழில்நுட்ப மாற்றம், கைவிரல் நுனியில் சமூக வலைத்தளம் ஏற்படுத்தும் ஆதிக்கம், சமூகத்தில் நல் மாற்றத்தையும் தடுமாற்றத்தையும் தடம் மாற்றத்தையும் அரசியல் மாற்றத்தையும் மனமாற்றத்தையும் ஏற்படுத்தினாலும் என்றும் மாறாத நிலை கொண்டு உன்னதமான நினைவுகளை சுமந்து வளர்ச்சி, அனுபவம், அன்பு, பக்தி, பொறுப்பு, உண்மை நிலைமை, கடமை, ஒழுக்கம், பொழுதுபோக்கு, விளையாட்டு, செய்தி, அரசியல், வணிகம், கலை, இலக்கியம், சினிமா, காதல் என்று துடிப்போடு மனித உள்ளங்களின் உணர்வுகளை தொட்டுச் செல்லும் ஊடகம் தொலைக்காட்சி, வானொலி, பத்திரிகை. இலங்கையின் ஒளிபரப்புத்துறை வரலாற்றிலே 50 வருட காலமாக ரசிகர்கள், ஊடகவியலாளர்கள், கலைஞர்கள் என்று அனைவரும் கொண்டாடுகின்ற, போற்றுகின்ற ஊடகவியலாளர்களில் ஒருவர் மூத்த ஒளிபரப்பாளர் எம்என் ராஜா. நிரசந்திக்கல 2 ஓட்டங்களோடு விளையாடிக் கொண்டிருக்கிறார். இது 4வது நாள் இலங்கை இந்திய அணிகளுக்கு இடையிலான 3 டெஸ்ட் போட்டிகளின் முதலாவது போட்டி காலி சர்வதேச விளையாட்டு மைதானத்திலே இலங்கையின் மலைநாட்டின் முத்துமாரி அம்மனின் ஆசியுடன் அனைத்தின மக்களும் செறிந்து வாழ்கின்ற அழகிய நகரம் மாத்தளை. மாத்தளையை பிறப்பிடமாக கொண்ட ஊடக கலைஞர் எம்என் ராஜா 14 வயதிலேயே ஊடக பயணத்தை ஆரம்பித்தார். 14 வயதிலேயே இலங்கையின் ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தினூடாக தனது கலை பயணத்தை ஆரம்பித்து வானொலியின் பகுதி நேர அறிவிப்பாளராகவும், விளையாட்டு விமர்சகராகவும், விளையாட்டு வர்ணனையாளராகவும், வானொலி நடிகராக, பாடகராக, பாடலாசிரியராக, வானொலி ஊடக கலைத்தாய்க்கு தனது பங்களிப்பை தந்து இலங்கையின் ரூபவாகினி கூட்டுத்தாபனத்தில் கிட்டத்தட்ட 29 வருடங்களாக நிரந்தர உத்தியோகத்தராக பணியாற்றி தொலைக்காட்சி நாடகங்கள், இசை, விளையாட்டு, சிறுவர், கிராமிய கலை உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளை நெறிப்படுத்தியதுடன் செய்தி பிரிவில் உதவி பணிப்பாளராகவும், பிரதி பணிப்பாளராகவும், தமிழ் நிகழ்ச்சி பிரிவின் பணிப்பாளராகவும், நேத்ரா அலைவரிசையில் பணிப்பாளராக இருந்து இன்றும் ஊடகத்துறைக்கு தனது பங்களிப்பை ஆற்றி வருகின்றார் திரு எம்என் ராஜா. ஊடகத்துறையில் இவரது கலை பயணத்துக்காக 2000ஆம் ஆண்டு மத்திய மாகாண சபையிலும் 2009ஆம் ஆண்டு மேல் மாகாண சபையிலும் சாகித்ய விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டன. ஊடகத்துறையில் பல விருதுகளையும் எண்ணற்ற சிறந்த அனுபவங்களை இளம் தலைமுறையினருக்கு எடுத்துச் சென்று சமூகத்தில் இலங்கையின் தொலைக்காட்சி, வானொலி மற்றும் ஊடகத்துறை சார்ந்த நல் எண்ணங்களை மக்கள் மனதில் பதியவிட்ட ஒரு ஊடகவியலாளராக இம்முறை எம்என் ராஜா அவர்களுக்கு கலாசார அலுவல்கள் திணைக்களம், புத்த சாசன சமய மற்றும் கலாசார அலுவல்கள் அமைச்சு 39வது கலாபூஷண அரசு விருது விழாவிலே கலாபூஷண விருதை வழங்கி கௌரவித்திருக்கின்றது. மீண்டும் ஒரு முறை இலங்கை தேசிய தொலைக்காட்சி சேவையின் தமிழ் பிரிவான நேத்ரா டிவியின் காலை நேர நிகழ்ச்சியான வணக்கம் நேத்ராவில் எம்என் ராஜா அவர்களை கலந்துரையாடலில் இணைத்துக் கொள்வதில் பெருமை கொள்கிறது நேத்ரா டிவி. நாங்களும் இந்த தருணத்தில் நிச்சயமாக பெருமை கொள்கின்றோம். அவர் யார் என்பதை இந்த காணொளியே உங்களுக்கு சான்று பகிர்ந்திருக்கும். இதற்கு மேலதிகமாக நான் எதுவும் சொல்ல தேவையில்லை. இந்த வேளையில் எங்களோடு இணைந்திருக்கின்றார் கலாபூஷணம் எம்என் ராஜா அவர்கள். வணக்கம். வணக்கம் பிரணீதா. இத்தனை வருட காலம், 29 வருட காலம் இந்த தொலைக்காட்சியில் நீங்கள் நிரந்தர உத்தியோகத்தராக நீங்கள் கடமையாற்றியிருக்கிறீர்கள் இல்லையா? இருந்தாலும் கூட இந்த தருணத்தில் எங்களுடைய கலையகத்தில் ஒரு அதிதியாக நீங்கள் வருகை தந்திருப்பது நிச்சயமாக எங்களுக்கு பெருமை சேர்க்கிறது. இந்த தருணமானது என்னுடைய வாழ்வில் ஒரு பொக்கிஷமான பொன்னான தருணமாகத்தான் நான் கருதுகிறேன்.
பல விடயங்கள் அந்த காணொளியினூடாக நாங்கள் அறிந்திருப்போம். உங்களுடைய இந்த ஊடக பயணமானது 14 வயதிலேயே ஆரம்பமாக இருக்கின்றது. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தில் உங்களுடைய பயணம் ஆரம்பமாக இருக்கிறது. அன்றே நீங்கள் தீர்மானித்தீர்களா உங்களுடைய இந்த பயணமானது இந்த ஊடகத்துறையில் தான் அமைய போகிறது என்பதை? நன்றி பிரணீதா. முதலில் என்னை அறிமுகம் செய்வதற்கு முன்னர் அறிமுகம் செய்வதற்காக அந்த தொகுக்கப்பட்ட காணொளி மிக மிக அருமையாக இருந்தது. தயாரிப்பாளர் கோனேஸ் மிக அருமையாக நிகழ்ச்சிகளை செய்து கொண்டிருப்பவர். அவருடைய தொகுப்பு என்னை மிகவும் மகிழ்ச்சி அடை செய்தது. முதலில் அதற்கு நன்றி. உங்களுடைய கணவர் என்பதில் உங்களுக்கும் அதில் பெருமை இருக்கிறது. நீங்கள் கேட்ட கேள்வி, 14 வயதிலே நான் வானொலிக்கு வந்தேன். ஊடகத்துறையில் தான் உங்களுக்கு நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்ததா என்று நிச்சயமாக அந்த எண்ணம் அந்த சிறு வயதிலேயே இருந்தது. 14 வயதிற்கு முன்னரே அந்த எண்ணம் இருந்தது. ஆனால் தொலைக்காட்சி என்பது எங்களுடைய சிறு வயதிலே நாங்கள் சிந்திக்காத ஒன்று. அது பின்னர் தான் இலங்கையில் அறிமுகம் செய்யப்பட்டது. அதற்கும் இந்த அளவுக்கு பங்களிப்பை செய்வதற்கு வாய்ப்பு தந்த அந்த இறைவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். 14 வயது நான் அப்போது கல்லூரியிலே மாத்தளையில் படித்து கொண்டிருக்கும்போது என்னுடைய தூரத்து உறவினர், அதைவிட அவருடைய அபிமானி நான், ஜோசப் ராஜேந்திரன் அவர்கள். என்னுடைய ஞாபகம் சரியாக இருந்தால் மலையக மண்ணிலே பிறந்து வளர்ந்து அவர் ஆங்கில மொழியிலே கல்வி கற்றவர், என்றாலும் தமிழிலே பாண்டித்யம் பெற்றிருந்தவர் ஜோசப் ராஜேந்திரன் அவர்கள். அவர்தான் இங்கே இலங்கை வானொலியிலே, இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்திலே பகுதி நேர அறிவிப்பாளராக ஆரம்பத்திலே 70களின் ஆரம்பத்திலே சேர்ந்து கொண்டவர். பின்னர் ஓய்வு பெறும் வரை பல பதவிகளை வகித்தவர். மிகச்சிறந்த பாடகர். நிறைய சினிமா பாடல்கள் இலங்கையிலே வெளிவந்த வாடைக்காற்று, மாமியார் வீடு, காத்திருப்பேன் உனக்காக என்று பல்வேறு திரைப்படங்களிலே பாடியவர். அச்சொட்டாக ஏஎம் ராஜாவை போலவே பாடுவார். இவர் பாடினால் அது ஏஎம் ராஜாவை போன்றே இருக்கும். அதில் எந்த விதமான, அந்த அளவுக்கு 100க்கு 100% அச்சொட்டாக பாடுவார். நான் ஜோசப் ராஜேந்திரன் அவர்களுடைய தூரத்து உறவினர் என்றாலும் அவருடைய ரசிகன் என்று கூறுவதில் தான் பெருமைப்படுகிறேன். எப்போதும் எந்த பேட்டியிலும் யார் கேட்டாலும் நன்றி உணர்வோடு அவரைத்தான் சொல்லினேன். அவர்தான் முதலில் என்னுடைய நச்சரிப்பு தாங்க முடியாது இந்த வானொலி வாசலுக்கு கொண்டு வந்து மற்றவர்கள் மத்தியிலே அறிமுகப்படுத்தி எனக்கு சொன்னார், உன் ஆசைப்படி இந்த வாசலுக்கு கொண்டு வந்து விட்டிருக்கிறேன், என் பெயரை கெடுத்து விடாதே, இந்த ஊடக பெயரை மதிப்புறும் வகையிலே நீ நடந்து கொள்ள வேண்டும் என்று. நான் நினைக்கிறேன் இதுவரையிலே இந்த ஊடகத்துறைக்கோ அவருடைய பெயருக்கோ எந்த விதமான களங்கத்தையும் ஏற்படுத்தாது நடந்திருக்கிறேன். சாகும் வரை அதை கடைப்பிடிப்பேன் என்று கூறுகிறேன். அந்த நன்றி உணர்வோடு சொல்ல வேண்டும். அப்படி வந்த நான் ஆரம்பத்தில் உங்களுக்கு தெரியும், இலங்கை வானொலி மட்டும்தான் இலத்திரனியல் ஊடகம் ஒன்றே ஒன்று. வேறு வானொலிகளோ அல்லது தொலைக்காட்சியோ இருக்கவில்லை. பிரிண்ட் மீடியா, அதாவது அச்சு ஊடகம் இருந்தது. அச்சு ஊடகங்களிலும் நான் கவிதைகள் எல்லாம் எழுதுவேன். அந்த வகையிலே நிறைய மிக மிக கஷ்டப்பட்டு வானொலியிலே ஒரு கடிதத்தை வாசிப்பது என்பது கூட மிகப்பெரிய ஆவலாக இருக்கும். அப்படியே வாசித்தாலும் அது சில வேளைகளிலே ஒலிபரப்பு செய்யப்பட மாட்டாது. அந்த நேரம் ஒளிப்பதிவு செய்வதற்கான வாய்ப்புகள் இல்லை. ரேடியோவிலே, அது வானொலியிலே ஒலிபரப்பும் போது கேட்டால் மாத்திரம்தான். என்றாலும் எனக்கு தெரியும் இதுதான் எனக்குரிய பயிற்சி என்று. அங்கிருக்கும் மூத்தவர்களுடைய ஆதரவோடு, பட்ட கஷ்டங்களை சொல்ல தேவையில்லை, எல்லோரும் கஷ்டப்பட்டுத்தான் வர வேண்டும், இலகுவாக எதுவுமே கிடைத்து விடாது. நாம் சொல்லுவோம் கிரீஸ் மரம் ஏறுவது போன்று வழக்கும் ஏற வேண்டியது. அந்த கொடியை பிடித்து விட வேண்டும் என்ற அந்த மனதிலே அந்த வைராக்கியம் இருக்கும்போது நிச்சயமாக நமக்கு கிடைக்கும். அங்கிருந்த மூத்தவர்கள் எனக்கு நிறைய ஆலோசனைகள் தந்தார்கள், பயிற்சிகள் தந்தார்கள். அங்கே நான் நிறைய நிகழ்ச்சிகளிலே, அதாவது உத்தியோகப்பற்ற நிகழ்ச்சிகளிலே பங்கு பெற்றிருக்கேன். வாலிபோட்டம், இளைஞர் மன்றம் போன்ற பல நிகழ்ச்சிகளிலே பங்கு பற்றித்தான் என்னை நான் வளர்த்து கொண்டேன். அதன் பின்னர் 18 வயது தாண்டியதன் பின்னர் இந்த வானொலியிலே ஆக குறைந்தது ஒரு பகுதி நேர அறிவிப்பாளராகவாவது வந்துவிட வேண்டும் என்பது அது மிகப்பெரிய கனவு.
2 தடவைகள் விண்ணப்பித்து ஆடிஷன், அதாவது தேர்வு நடந்தது. என்றாலும் நான் அதில் தேர்வு செய்யப்படவில்லை. எனக்கு தெரியும் இன்னும் போதாது என்று 3வது தடவை நான் நல்ல முறையிலே தேர்வு செய்யப்பட்டேன். என்னோடு 12 பேர் அங்கே தேர்வு செய்யப்பட்டார்கள். அதில் 6 பேர் வர்த்தக சேவையில் தான் நான் கடமையாற்றினேன். என்னுடைய ஆசை, என்னுடைய அபிலாஷை, என்னுடைய விருப்பத்திற்கேற்ப நிகழ்ச்சிகளை புதிதாக தொகுத்து வழங்குவதற்கான சந்தர்ப்பத்தை அப்போது இருந்த அதிகாரிகள் தந்தார்கள். அதன் மூலம் நான் நிறைவு செய்தேன். அதற்கு இடையிலே நான் ரூபவாகினிக்கும் வந்துவிட்டேன். ரூபவாகினியில் கூட நான் 83ஆம் ஆண்டு முதல் நான் மெல்லிசை பாடல்கள் எல்லாம் பாடினேன். நான் முதலில் பாடியதே மகேந்திரனுடைய இசை அமைப்பிலே. அதன் பின்னர் நிறைய பாடல்கள் நான் பாடல் இயற்றியிருக்கிறேன். மகேந்திரனுடைய இசையிலே எம்.எஸ். செல்வராஜா அவர்கள், மோகன்ராஜ் அவர்கள், அதே போன்று நிறைய இசை அமைப்பாளர்களுக்கு மெல்லிசை வளர வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு அவர்களுடைய பங்களிப்போடு நான் தயாரித்திருக்கும் பாடல்கள் நான் இருக்கிறேன். 100க்கும் மேற்பட்ட மெல்லிசை பாடல்களை தயாரித்திருக்கிறேன். எல்லோருக்கும் பல்துறை சார்ந்த கலைஞராக நீங்கள் இருக்கிறீர்கள். பேசிக்கொண்டிருக்கின்ற பொழுதே குறுக்கிடுவதற்கு மன்னிக்க வேண்டும். இசை சம்பந்தமாக பாடலாசிரியராக நீங்கள் கடமையாற்றிய தருணங்கள் பற்றியெல்லாம் சொல்லியிருந்தீர்கள். இந்த தருணத்தில் நீங்கள் பாடிய ஒரு பாடல் தயாராக இருக்கின்றது, பார்க்கலாம். மாசிலா உண்மை காதலே மாறுமோ செல்வம் வந்த போதிலே, மாசிலா உண்மை காதலே மாறுமோ செல்வம் வந்த போதிலே. நீங்கிடாது கொஞ்சம் இன்பமே நிலைக்குமா இந்த எண்ணம் எந்த நாளுமே, நெஞ்சிலே நீங்கிடாது கொஞ்சம் இன்பமே நிலைக்குமா இந்த எண்ணம் எந்த நாளுமே. பேசுமாதே உண்மைதானா பேதையை ஏக்க நீங்கள் போடும் வேஷமா. சரி, இப்படிப்பட்ட பொக்கிஷமான அந்த தருணங்களை எல்லாம் காணொளிகளாக நாங்கள் மீட்டி பார்க்கின்ற பொழுது பசுமையான பல நினைவலைகளை உங்களுக்கு மீட்டி கொடுத்திருக்கும் என்று நாங்கள் நினைக்கின்றோம். 21 வருட காலம் இந்த இலங்கை ரூபவாகினி கூட்டுத்தாபனத்தில் நீங்கள் கடமையாற்றியிருந்தாலும் மீண்டும் இந்த அலைவரிசைக்குள் நீங்கள் காலடி எடுத்து வைக்கின்ற பொழுது அதை ஒரு கோவிலாக, ஒரு தாய் வீடாகத்தான் நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள். இந்த கலையகத்திற்கு நீங்கள் எத்தனையோ தடவைகள் நீங்கள் வந்திருப்பீர்கள். எங்களை நெறிப்படுத்துவதற்காகவும் நிகழ்ச்சிகள் சரியாக செல்கிறதா, எல்லாம் சரியாக இருக்கின்றனவா என்பதை சரிபார்ப்பதற்காகவும் நீங்கள் வருகை தந்திருப்பீர்கள். ஆனால் ஒரு குறுகிய இடைவெளிக்கு பின்னராக மீண்டும் ஒரு அதிதியாக நீங்கள் எங்களோடு இணைந்திருக்கின்ற 5 வருடங்களில் நிச்சயமாக இந்த தருணம் உண்மையிலேயே ஒரு பொக்கிஷமான ஒரு தருணமாகத்தான் நாங்களும் பார்க்கின்றோம். நிச்சயமாக ரசிகர்களுக்கும் அவ்வாறாகத்தான் இருக்கும். இப்படியான பல விடயங்களை பேசிக்கொண்டிருக்கின்ற இந்த தருணத்தில் இந்த மேசையில் நாங்கள் பார்க்கின்றோம் கலாபூஷணம் அரச விருது காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. பலர் சொல்வார்கள் கலாபூஷணம் எம்.என். ராஜா இப்பொழுது உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற அந்த பேர். ஆனால் பலர் சொல்ல கேட்டிருக்கின்றோம், எம்.என். ராஜா அவர்கள் இந்த விருதுகளுக்கு விண்ணப்பிக்காத ஒருவர், விருதுகளுக்கு ஆசைப்படாத ஒருவர் என்றுதான் நாங்கள் கேட்டறிந்திருக்கின்றோம். இருந்தாலும் கூட இந்த கலாபூஷணம் அரச விருது உங்களுடைய கைகளுக்கு கிடைத்திருக்கின்றது என்றால் அந்த விருதுக்கும் ஒரு பெருமையாகத்தான் நாங்கள் கருதுகின்றோம். இந்த தருணத்தை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? நிச்சயமாக பிரணீதா, அது ஒரு மமதையோ அல்லது ஒரு திமிர்த்தனம் அல்ல. அது என்னுடைய கொள்கையிலே இருந்தது. ஏனென்றால் சில சந்தர்ப்பங்களிலே சில விருதுகளை பார்க்கும்போது சற்று வேதனையாக இருக்கும். அத்தோடு நமக்கு திறமை இருக்கும் பட்சத்திலே அதனை மற்றவர்கள் அங்கீகரித்தால் அது போதும் என்பதுதான் என்னுடைய எண்ணம்.
அப்படி பார்த்தால் நான் பல நிகழ்ச்சிகள் நான் பணிப்பாளர் ஆகுவதற்கு முன் தயாரிப்பாளராக பல நாடகங்கள் நெறிப்படுத்தி இருக்கிறேன். இசை நிகழ்ச்சிகள், சிறுவர் நிகழ்ச்சிகள், விளையாட்டு நிகழ்ச்சிகள் என்று நான் தான் முதலாக நான் நினைக்கிறேன் தமிழ் தொலைக்காட்சி வரலாற்றிலே தொடர்ச்சியாக, அதாவது விளையாட்டு நிகழ்ச்சி ஒன்றை ஆரம்பித்தவன் நான் என்பது பெருமை. 93ஆம் ஆண்டு என்றாலும் விண்ணப்பிப்பதில்லை, ஏனென்றால் அதற்கு நான் அவ்வளவாக ஆசைப்பட்டதில்லை. ஏற்கனவே அந்த தொகுப்பிலே போட்டிருந்தார்கள், கூறியிருந்தார்கள். 2000ஆம் ஆண்டு சாகித்ய விருது மத்திய மாகாண சபையால் வழங்கப்பட்டது. அதன் பின்னர் 2009ஆம் ஆண்டு மேல் மாகாண சபையால் ஊடகத்துக்காக வழங்கப்பட்டது. அவையெல்லாம் அவர்களுடைய சிபாரிசிலேயே வந்தன. இதுவும் கூட நான் தற்போது கலாச்சார அமைச்சின் கீழ் இயங்கும் கலை கழகத்திலே தொலைக்காட்சி ஆலோசனை குழுவின் உறுப்பினராக இருப்பதால் அவர்கள் கேட்டார்களே நீங்கள் பெறவில்லை என்று நான் சொன்னேன், இல்லை, விண்ணப்பிக்கவில்லை என்று. ஆனால் அவர்களுக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது, எங்களுடைய விவரங்கள் எல்லாம் அவர்களிடம் இருக்கின்றன. எனவே அதனை பயன்படுத்தி அவர்கள் சிபாரிசு செய்தார்கள். எனவே இது எனக்கு மிக மிக பெருமையான விடயம். நீங்கள் ஏற்கனவே சொன்னது போன்று ஒரு விடயத்தை இந்த இடத்துல நீங்கள் ஏற்கனவே தயாரிப்பாளர் கோணேஸ் அவர்கள் ஒளிபரப்பு செய்த அந்த பாடல் 94ஆம் ஆண்டு. நான் சொன்னேன், ஜோசப் ராஜேந்திரன் அவர்களை மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்த வேண்டும், அது நன்றி உணர்வோடு. அவர் ஏம் ராஜாவை போன்றே பாடுவார், நான் அவரை போன்று பாடுறேன். அதனால்தான் அந்த ஏம் ராஜா பாடல்களை நான் தெரிவு செய்வதுண்டு. அநேகமாக தொலைக்காட்சிக்கு வருவதற்கும் மேடைகளிலே நிறைய பாடல்கள், குறிப்பாக நண்பன் சீதாராமன் பல மேடை நிகழ்ச்சிகளை அந்த நேரம் நடத்துவார். அந்த மேடைகளிலே நான் ஏம் ராஜாவின் பாடலைத்தான் பாடச் சொல்லி கேட்பார்கள். பின்னர் பாடல் அப்படியே குறைந்து விட்டது. இங்கே நிரந்தர உத்தியோகம் என்பதன் காரணமாக, வேலைப்பளு அதிகமாக இருந்ததன் காரணமாக அதில் யாரும் செலுத்தவில்லை. என்றாலும் இன்றும் பகவான் ஸ்ரீ சத்ய சாய் பாபாவுடைய தொண்டன் என்ற வகையிலே இன்னும் பஜன் பாடிக்கொண்டு தான் இருக்கிறேன். இந்த பாடல் 94ஆம் ஆண்டு இலங்கை ரூபானி கூட்டுத்தாபனத்தின் அதாவது வருடாந்த விழாவுக்காக பொறியியல் பிரிவிலே கடமையாற்றிய லொக்ஸ்லி தர்மரத்ன தான் அந்த நிகழ்ச்சியை தயாரித்து என்னை பாட வைத்தார். எம் மோகன் ராஜ் அவர்கள் மியூசிக் இசையமைத்தார்கள். அதற்கு முன்னரே நிறைய பாடல்கள் பாடியிருக்கிறேன், நிறைய பாடல்கள் இயற்றியிருக்கிறேன். நீங்கள் எழுதியிருக்கிறேன். ஆமாம், குறிப்பாக நான் வானொலியிலும் நிறைய பாடல்கள் இயற்றியிருக்கிறேன். நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று ஏ மகேந்திரன், மோகன்ராஜ், MS செல்வராஜா போன்ற பல இசையமைப்பாளர்களுக்கு, அது மாத்திரமல்ல என்னுடைய தமிழ் பாடல்கள் நிறைய சிங்கள இசையமைப்பாளர்களால் இசையமைக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக ஸ்டான்லி பீரிஸ் அவர்கள் அநேகமாக வருட இறுதி நாளிலே ஒளிபரப்பாகும் அல்லது கிறிஸ்மஸ் காலத்திலே என்னுடைய பாடல்களுக்கு அவர் இசையமைத்திருக்கிறார் 2-3 பாடல்களுக்கு. அதே போன்று அஜித் ஜாவீர எங்களுடைய இந்த கூட்டுத்தாபனத்தின் மூத்த ஒரு அதிகாரியாக இருந்தவர், நல்ல வயலினிஸ்ட், நல்ல இசையமைப்பாளர். அதே போன்று சரத் விக்ரம போன்ற சிங்கள இசையமைப்பாளர்களுடைய இசைக்கும் நான் பாடல் இயற்றியிருக்கிறேன். நிச்சயமாக உங்களுடைய அனுபவங்களை சொல்வதாக இருந்தால் நான் நினைக்கின்றேன் இந்த நிகழ்ச்சி நிச்சயமாக போதாது. ஒரு விருதுக்காக நீங்கள் விண்ணப்பித்திருந்தாலும் கூட இதுவரை காலமும் நான் நினைக்கின்றேன் உங்களுடைய வீட்டில் அந்த விருதுகளை வைப்பதற்கான இடம் கூட போதாது என்று நான் நினைக்கின்றேன். அந்த அளவுக்கு விருதுகள் உங்களை வந்து சேர்ந்து, இறைவன் எதை எப்போது கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறானோ அது நிச்சயம் கிடைக்கும். அவனுடைய அவன் கொடுக்கக்கூடாது என்று நினைத்தால் அது கிடைக்காது, கொடுக்க நினைத்தால் தடுக்கவும் முடியாது. நிச்சயமாக இறைவன் கொடுக்க நினைத்தால் யாராலும் தடுக்கவும் முடியாது, நல்லதொரு விடயம். அதே போலதான் நீங்கள் சொல்ல வேண்டும், 14 வயதில் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் ஊடாக உங்களுடைய ஊடக பயணம் ஆரம்பித்தது இல்லையா? ஆனால் படிப்படியாகத்தான் உங்களுடைய முன்னேற்றம், உங்களுடைய உயர்வு இருந்திருக்கின்றது. ஒரு பகுதி நேர அறிவிப்பாளராக, முழு நேர அறிவிப்பாளராக, செய்தி வாசிப்பாளராக, பிரதி பணிப்பாளராக, பணிப்பாளராக, இப்படியாக ஒவ்வொரு முன்னேற்றங்களையும் பார்க்கின்ற பொழுது படிப்படியாகத்தான் இருந்திருக்கின்றது. ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய காலப்பகுதிகளில் நாங்கள் பார்க்கின்றோம், ஒரு சில ஊடகவியலாளர்களை பொறுத்தவரையிலும் சரி, நிகழ்ச்சி தொகுப்பாளர்களை பொறுத்தவரையிலும் சரி, இன்று அவர்கள் இணைந்து கொண்டு விட்டால் நாளை விருதினை பெற வேண்டும்,
அதே போன்று இன்று தயாரிப்பாளராக நாங்கள் இருந்து விட்டால் நாளையே பணிப்பாளராக ஆகிவிட வேண்டும் என்று மிக குறுகிய காலத்தில் ஒரு உச்சத்தை தொட வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் உங்களுடைய அந்த கடந்து வந்த பாதை, அந்த அனுபவங்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது எல்லாமே ஒரு நேர்மையான ஒரு பாதையாக, ஒரு தன்னடக்கத்தோடு இருக்கக்கூடிய ஒரு பாதையாக இருக்கின்றது. எப்படி உங்களால் அவ்வாறு ஒரு படிப்படியான முன்னேற்றத்தை அடைய முடிந்தது? நல்ல ஒரு கேள்வி பிரணீதா. இந்த நான் எப்போதும் சொல்வது, இலங்கை வானொலி, அதாவது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் என்னுடைய தாய் வீடு. இந்த இலங்கை ரூபவாகினி கூட்டுத்தாபனம் என்னுடைய கோவில். நான் ஏற்கனவே பல பேட்டிகளில் சொல்லியிருக்கிறேன். இந்த கோயில் என்னுடைய தாய் வீடு இரண்டும் தந்த புகழ், அந்த வாய்ப்புத்தான் என்னை ஓரளவுக்கு 4-5 பேர் மத்தியிலே பிரபல்யம் அடைந்து, அதாவது மக்கள் மத்தியிலே என்னுடைய பெயர் தெரிவதற்கு காரணமானது இந்த 2 நிறுவனங்களும். எனவே இந்த இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்துக்கும் இலங்கை ரூபவாகினி கூட்டுத்தாபனத்துக்கும் என்றும் நான் கடமைப்பட்டுள்ளேன். இந்த கூட்டுத்தாபனங்கள் 2 மீது சத்தியமாக சொல்கிறேன், நான் பணிப்பாளராக வருவேன் என்று நான் நினைத்ததில்லை. ஆரம்பத்திலே நான் இங்கு வர வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். வானொலி, அதன் பின்னர் தொலைக்காட்சியிலே தயாரிப்பாளராக. நாங்கள் வந்தது தயாரிப்பு உதவியாளராக, பயிற்சி பெறும் தயாரிப்பு உதவியாளராக, என்றாலும் நிரந்தர உத்தியோகம். அப்போது இருந்த எண்ணமெல்லாம் படிப்படியாக நாம் உயர்வு பெற்று அப்போதெல்லாம் தயாரிப்பாளர், சிரேஷ்ட தயாரிப்பாளர், அதன் பின்னர் நிறைவேற்று தயாரிப்பாளர், எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர்ஸ், அதுதான் மிகப்பெரிய பதவியாக இருந்தது. தயாரிப்பாளர்கள் அந்த இடத்துக்கு வர வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். என்றாலும் நிர்வாகம் சம்பந்தப்பட்டு நான் நினைக்கவில்லை. என்றாலும் காலம் என்னை அதற்குள்ளே கொண்டு சென்றது. அதன் காரணமாக என்னுடைய கலைத்துறையிலே நான் தயாரிப்பு கடமைகளிலே செய்ய ஆசைப்பட்ட பல விடயங்களை செய்ய முடியாமல் போய்விட்டது. என்றாலும் இறைவனுடைய சங்கல்பம் இப்படித்தான் இருந்திருக்கிறது. அது எப்போதும் அந்த ஆண்டவனுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். ஆனால் புதியவர்கள் அப்படி ஆசைப்படுகிறார்கள். ஆசை இருக்க வேண்டும். ஆசை இருந்தால் போதாது, அதற்கான முயற்சி, பயிற்சி, அதற்கான ஒழுக்க நெறிகள், அதன் மீது உள்ள பக்தி போன்றவை இருந்தால் நிச்சயமாக அவர்களுடைய ஆசை நிறைவேறும். என்றாலும் ஒரு உதாரணமாக சொல்லுவோமே, கல்யாணம் செய்ததன் பின்னர் உடனே பிள்ளை பெறுவது சாத்தியமற்றது. அதற்கும் பொறுத்திருந்து 10 மாதம் செல்ல வேண்டும் தானே, ஆக குறைந்தது. அப்படி காலம் இவர்கள் சரியாக இருந்தால் அவர்களுடைய எண்ணப்படி கொண்டு செல்லும். அதற்கான பிரார்த்தனையை நாம் செய்யலாம், அது தப்பு இல்லை. நிச்சயமாக நீங்கள் ஆனால் இந்த துறையிலே அவர்கள் நிச்சயமாக பக்தியுடன் இருக்க வேண்டும். குறிப்பாக தமிழ் அறிவிப்பாளர்களை பொறுத்தவரையில் சொல்கிறேன். என்னிடமும் நிறைய குறைகள் இருக்கின்றன. ஆனால் இந்த தமிழ் தாயுடைய அந்த தாயை மதித்து இலக்கண சுத்தமாக, உச்சரிப்பு சுத்தமாக அவர்கள் தன்னுடைய கடமையை செய்தால் அது அவர்கள் அடுத்த தலைமுறைக்கு அது கொண்டு செல்லப்படும். நான் அடிக்கடி சொல்வதொன்று, அறிவிப்பாளர்கள் ஆசான்கள். அவர்களை பின்பற்றித்தான் அடுத்த ஜெனரேஷன், அடுத்த பரம்பரை வருகிறது. நீங்களும் அதற்கு அடுத்த பரம்பரையை சுத்தமாக சொல்வது புடம்போட்டு எடுக்க வேண்டும். நிச்சயமாக அதற்கு உங்களை போன்ற பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு எப்பொழுதும் தேவையானதாக இருக்கிறது. எங்களுடைய இலங்கை ரூபவாகினி கூட்டுத்தாபனத்தை பொறுத்தவரையில் ஏதர நிகழ்ச்சி தொகுப்பாளராக, செய்தி வாசிப்பாளராக நீங்கள் இருக்கிறீர்கள் இல்லையா? அதுவே மிகப்பெரிய இருந்தீர்கள் நிச்சயமாக. இப்பொழுது நிச்சயமாக இணைந்து நீங்கள் நிகழ்ச்சி என்று வருகின்ற பொழுது என்றுமே நீங்கள் பின்வாங்குவதல்ல. எப்பொழுது உங்களை அழைத்தாலும் முன்னிலையில் தான் நீங்கள் இருப்பீர்கள். பேசிக்கொண்டிருக்கின்ற பொழுது பக்தியை பற்றி சொல்லியிருந்தீர்கள். அவ்வாறு சொல்கின்ற பொழுது எனக்கு மாத்தளை முத்துமாரியம்மன் ஆலயத்தினுடைய சில நினைவலைகள் எனக்குள் வந்தது. நீங்கள் மாத்தளையை பிறப்பிடமாக கொண்டிருந்தாலும் தொழில் நிமித்தமாக கொழும்பில் தான் வசிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஏற்பட்டது. இதனால் நீங்கள் நிச்சயமாக அந்த சொந்த ஊரை, பிறப்பிடத்தை நீங்கள் அதாவது அதிகமாக நீங்கள் நேசித்திருப்பீர்கள். அங்கு வாழ முடியவில்லை என்கின்ற கவலையும் உங்களுக்கு இருந்திருக்கக்கூடும். இருந்தாலும் கூட மாத்தளை முத்துமாரியம்மன் ஆலயத்தினுடைய உற்சவ காலங்களில் நிச்சயமாக அங்கு சென்று விடுவீர்கள். சென்று அந்த ஆலயத்தினுடைய நேரடி வர்ணனைகளை சிறப்புற செய்வீர்கள் இல்லையா? இப்பொழுது பொதுவாக நாங்கள் பார்த்தால் மாத்தளைக்கு பெருமை சேர்த்த விடயங்கள் பல இருக்கக்கூடும். அதில் முதன்மையாக நான் கருதுவது மாத்தளை முத்துமாரியம்மன் கோவில். அதற்கு அடுத்தபடியாக நீங்கள் இருக்கின்றீர்கள். ஆகவே அந்த உற்சவ காலங்களில் நீங்கள் அங்கு சென்று அந்த அம்மனினுடைய நேரடி அந்த உற்சவங்களை வர்ணனையாக வழங்கிய அனுபவங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ள முடியுமா? நிச்சயமாக கூறித்தானாக வேண்டும். ஏனென்றால்
நான் 91ஆம் ஆண்டு இலங்கை ரூபானி கூட்டுத்தாபனத்தோடு இணைந்தேன். அதன் பின்னர் அப்போது ஒலிபரப்பான சமய நிகழ்ச்சிகளிலே ஆரம்பத்திலே மாரியம்மன் ஆலயம், அதுதான் நீங்கள் கூறினீர்களே என்னுடைய பிறந்த ஊர் என்ற வகையிலே எனக்கு அது ஒரு பெருமையும் ஒரு மகிழ்ச்சியும் இருக்கிறது. அந்த ஆலயத்தின் சில புகைப்படங்களை கொண்டு வந்து தான் நான் ஆரம்பத்திலே என்னுடைய மூத்த தயாரிப்பாளர்கள், அப்போது சைவ நீதி தயாரிப்பாளராக இருந்தவர் என்னுடைய மூத்த ஆர் ரவீந்திரன் அவர்கள், அவருக்கு கொடுத்து அப்போது அதிகாரியாக இருந்த விஸ்வநாதன் அவர்களுடைய அனுமதியோடு அந்த புகைப்படத்தை தான் முதலில் அந்த நிகழ்ச்சியில் சேர்த்து கொண்டோம். அதன் பின்னர் அரை மணித்தியால நிகழ்ச்சி, முதலாக ஒரு அரை மணித்தியால சமய நிகழ்ச்சி, இந்து சமய நிகழ்ச்சி ஒளிபரப்பானது, ஒளிப்பதிவு செய்யப்பட்டு பின்னர் ஒளிபரப்பப்பட்ட நிகழ்ச்சி, அதுவும் மாத்தளை கோயில் தான். அதே போன்று அந்த மாத்தளை அம்மனுடைய அருளோ தெரியாது, 2000ஆம் ஆண்டு தான் இலங்கை வரலாற்றிலே முதலாக 4 மணித்தியாலங்கள் தொடர்ச்சியாக ஒரு கோயில் நேரடி ஒளிபரப்பு செய்யப்பட்டது. அது முத்துமாரியம்மன் ஆலயம். அது என்னுடைய முயற்சியாக நான் தான் அதற்கு என்னுடைய மூத்த தயாரிப்பாளர்கள் ரவீந்திரன் போன்றவர்களோடு சென்று அதனை முயற்சித்து செய்தேன் என்ற பெருமை எனக்கு இருக்கிறது. தொடர்ச்சியாக நான் ஓய்வு பெறும் வரையிலே அதனை செய்திருக்கிறேன். அதே போன்று மாத்தளை, நான் அதே போன்று நல்லூர் ஆலயம் போன்ற நேரடி ஒளிபரப்பிலே நான் பங்கு பெற்றிருக்கிறேன், தயாரித்திருக்கிறேன், நெறிப்படுத்தி இருக்கிறேன். அங்கிருந்து நேரடியாக தொகுத்து வழங்கியிருக்கிறேன். நிறைய அந்த மாதிரியான ஆலயங்களிலே எனக்கு பக்தி இருக்கிறது. நிச்சயமாக மாத்தளை மாரியம்மன் முதன்மை, அதே போன்று தான் மற்றவையும். நிச்சயமாக இன்னும் பல கேள்விகள் இருக்கின்றன, பல விடயங்களை உங்களிடமிருந்து அறிந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகின்றோம். இன்னும் அதற்கு நேரம் இடம் கொடுக்கவில்லை. இந்த இறுதி தருணத்தில், இந்த நிகழ்ச்சி நிறைவடைகின்ற இந்த இறுதி தருணத்தில் சொல்லக்கூடிய ஒரு விடயம், இந்த ஊடகத்துறைக்குள் வந்துவிட்டாலேயே இந்த ஊடகம் பொதுவாக இந்த உங்களை பொறுத்தவரையில் இங்கே ரூபவாகினி கூட்டுத்தாபனத்தை பொறுத்தவரையில் ஒரு கோயிலாகத்தான் நீங்கள் பார்க்கிறீர்கள், வானொலியை பொறுத்தவரையில் தாய் வீடாகத்தான் பார்க்கிறீர்கள். ஆகவே உங்களுடைய வாழ்நாளில் அதிக காலத்தை இவற்றினூடாகத்தான் செலவிட்டிருப்பீர்கள். இதற்கு உங்களுடைய குடும்பம், உங்களுடைய மனைவி, உங்களுடைய பிள்ளைகள், அவர்களுடைய பங்களிப்பும் மிக மிக அவசியமாக இருந்ததால் தான் நீங்கள் இவ்வளவு தூரம் இன்று ஒரு சிகரம் தொட்டிருக்கிறீர்கள் இந்த ஊடகத்துறையில் என்பதை நாங்கள் பெருமிதத்தோடு நாங்கள் இந்த வேளையில் தெரிவித்துக் கொள்ளலாம் என்று நாங்கள் நினைக்கின்றோம். இந்தளவோடு நாங்கள் இந்த சிறப்பு கலந்துரையாடலை நிறைவு செய்ய வேண்டிய தருணத்தில் நாங்கள் இருக்கின்றோம். நிகழ்ச்சியின் நிறைவாக நீங்கள் சொல்லக்கூடிய ஆம் பிரணீதா, நன்றி கூறுவதற்கு நேரம் போதாது என்று நினைக்கிறேன். நிச்சயமாக வானொலி பொறுத்தவரையிலே ஜோசப் ராஜேந்திரன் உட்பட மூத்த அறிவிப்பாளர்கள், தயாரிப்பாளர்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிக்க வேண்டும். இலங்கை ரூபானிய கூட்டுத்தாபனத்தை பொறுத்தவரையிலே என்னுடைய முதல் அதிகாரியாக இருந்தவர் விஸ்வநாதன் அவர்கள், அதே போன்று என்னுடைய மூத்த தயாரிப்பாளர்கள் ரவீந்திரன், வரதராஜன் போன்றவர்களின் கீழ் நான் தயாரிப்பு உதவியாளனாக பணியாற்றி பயிற்சி பெற்றிருக்கிறேன். அதே போன்று பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்த அதிகாரிகளும் சரி, தயாரிப்பாளர்களும் சரி, எனக்கு அத்தனை உதவிகளையும் செய்திருக்கிறார்கள். எனவே ஒட்டு மொத்தமாக நான் அனைவருக்கும், என்னுடைய சக அறிவிப்பாளர்கள், சக ஊழியர்கள், எனக்கு பின்வந்தவங்களைப் போன்ற என்னுடைய பிள்ளைகள் அனைவரும் நல்ல முறையிலே வாழ வேண்டும். அவர்களுக்கான நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உளமார்ந்த நன்றிகள். தயாரிப்பாளர் கோனேஷ் அருமையாக அதை என்னை தொகுத்திருந்தார், நல்ல வகையிலே என்னை கௌரவப்படுத்தி இந்த இடத்துக்கு கூட்டி வந்திருக்கிறார். அனைவருக்கும் நன்றி தெரிவிக்க வேண்டும். குறிப்பாக தமிழ் நிகழ்ச்சி பிரிவை பொறுத்தவரையிலே உயர் அதிகாரிகள், ஏனைய தயாரிப்பாளர்கள், ஊழியர்கள், ரூபானி கூட்டுத்தாபனை அனைத்து ஊழியர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். நிச்சயமாக மிக்க நன்றி. இந்த வழியில் எங்களோடு இணைந்து கொண்டிருந்தவர் இலங்கை ரூபவாகினி கூட்டுத்தாபனம் நேத்ரா அலைவரிசையின் முன்னாள் தமிழ் நிகழ்ச்சி பணிப்பாளர், சிரேஷ்ட ஊடகவியலாளர், அகில இலங்கை சமாதான நீதவான் கலாபூஷணம் எம்.என். ராஜா அவர்களுக்கு இந்த வழியில் மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். மிக்க நன்றி எங்களோடு இணைந்து கொண்டமைக்காக. சிறரசர்களை இந்தளோடு நாங்கள் இன்றைய செவ்வாய்க்கிழமை வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியை நிறைவு செய்ய இருக்கின்றோம். இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பணியாற்றிய தொழில்நுட்ப உத்தியோகர்கள், கேமரா உத்தியோகர்கள், இன்றைய நிகழ்ச்சியின் தயாரிப்பாளர் கோணீஸ்வரன் அவர்களுக்கும் நன்றிகளை கோரி உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் பிரணீதா கோணீஸ்வரன். இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.